இருக்கிறது அல்லவா? எத்தனையோ விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலமைச்சர் தொலைக்காட்சியில சொல்றாரு, வருடம் வருடம் நாங்க முதலமைச்சர் கோப்பை சிஎம் டிராஃபி அந்த காம்படிஷன் நடத்திட்டு இருக்கோம், அதற்கான விண்ணப்பம் வெளியிட்டாச்சு, பிள்ளைகள் எல்லாம் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு சொல்றாங்க, அண்ணா 2 வருஷமா அந்த முதலமைச்சர் கோப்பை நடத்திட்டு இருக்கீங்க, அந்த 2 வருடத்திலும் இந்த கால்பந்து போட்டியில பெண்கள் அணியில நாங்க தான் வெற்றி பெற்றுட்டு இருக்கோம். முதல் வருஷம் 50,000 கொடுத்தீங்க, 2வது வருஷம் 75,000 கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்க்கும். இப்படி ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து விமர்சனம் செய்யுது. இதுல என்ன பெருமை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அந்த நகர பேருந்துல ஒரு நாள் பயணப்படுறாருமா, பார்த்திருப்பீங்க செய்தியில. அப்படி பயணப்படும் போது எல்லாரும் சொல்றாங்க, ஏன் முதலமைச்சர் அதுல பயணப்படக்கூடாதா அப்படின்னு. முதலமைச்சர் அந்த அரசு அழைச்சிருக்கிறாரு, பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு சென்று சாதித்து கொண்டிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு முதல்வரா இதுக்கு தலைமை செயலகம் செல்லும் போது முதல் கையெழுத்து இடுகிறார், நகர பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம்னு சொல்லிட்டு. அந்த பயணத்துல பயணப்படுறவங்க யாருமா? ஒரு அரசு அதிகாரி அதுல